கக்கன் போன சட்டமன்றத்துல, காமராஜர் போன சட்டமன்றத்துல ஒருத்தர் அப்பாவை காணுங்கிறாரு, இன்னொருத்தர் கொண்டாட்டியா காணுங்கிறாரு. எவ்வளவு கேவலமான நாடு இது. எல்லாரும் படித்திருக்கிறது தானே, எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது தானே. எப்படி தான் தொகுதியில இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு நான் ஒரு நேரடி கேள்வி கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசறை சார்பாக மாண்புமிகு முதல்வர் விஜய்க்கு ஒரே ஒரு கேள்வி. இந்த தொகுதியில எத்தனை வார்டு இருக்கு, இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, பிரச்சனைக்கான தீர்வு என்ன, தீர்வுக்கான திட்டம் என்னன்னு அவர் சொல்லிட்டா நாங்கள் இனி தமிழக வெற்றி கழகத்தையும் சரி, மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் சரி இனி பேசல. சொல்ல முடியுமா? இவரை விட்டுருங்க, இந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்ல முடியுமா? டெல்லி சிறப்பு பிரதிநிதியா ஏன் நீங்க கன்னட மொழி சேர்ந்தவர்கள் போட்டுன்னு கேட்டா, எது டெல்லி சிறப்பு பிரதிநிதியா? இதெல்லாம் எப்பப்பா நடந்தது? நான் போயிட்டு நான் ஜனநாயகன் படம் அடுத்த ஒரு வாரத்தில் வரும்போது நான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 107 பேர். எப்பேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. இன்னைக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தை நாம ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சோங்க. இன்னைக்கு அனைத்து தனியார் திட்டங்களுக்கும் இவங்க அனுமதிச்சுட்டாங்க. ஜல்ஜீவன் திட்டம் நேத்தி கடலூர்ல பரங்கிப்பேட்டையில 18 கிலோமீட்டர் கடற்கரையிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக என்ன செய்தது? அதே போலத்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கார்பரேட் முதலாளிகள் கொண்டு வருகின்ற அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாட்டில் அனுமதித்தது அதிமுக. அதே தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமும் செய்திருக்கின்றது. கன்னியாகுமரியில ஐஆர்இஎல் திட்டம் அது ஏற்கனவே முடிந்துட்டு இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இந்த தமிழக வெற்றி கழகம் என்ன சொன்னது? அந்த திட்டத்தை ஓராண்டுக்கு நீட்டிக்க கூடாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சொன்னது. இன்னைக்கு என்ன செய்திருக்கிறது? அதே திட்டத்தை இன்னும் ஓராண்டுக்கு நீட்டி வைத்திருக்கின்றது இந்த தமிழக வெற்றி கழகம். ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கடற்கரையில ஹைட்ரோ கார்பன் எடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க அதே மாதிரி கன்னியாகுமரியில 2000க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல நீங்கள் ஐஆர்இஎல் திட்டத்தை இன்னும் ஓராண்டுக்கு நீட்டிங்க. இது எல்லாத்தையும் உங்க பணியிற அலுவலகத்துக்கு கீழே எடுத்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எதற்காக எம் நிலத்தை கொடையிறீங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. கிட்டத்தட்ட பல்வேறு தனியார் திட்டங்களை இந்த அரசு அனுமதித்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய வளங்களை இங்க அனுமதித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதியா பெருமொழியாளர் போட்டுட்டாங்க. நமக்கு இன்னும் 80% வேலை வாய்ப்பு நமக்கு இன்னும் வரல. அனைத்து தனியார் திட்டங்களும் இங்க அனுமதிக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு கணக்கான இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல்னா என்னன்னு தெரியல. இதெல்லாம் பத்தி இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட போயிட்டு கேட்டா எந்த ஒரு அரசியல் புரிதலுமே இல்லை. அரசியல் புரிதல் இல்லாம முட்டு கொடுக்கும் அளவிற்கு இளைஞருடைய சிந்தனையை இந்த தமிழக வெற்றி கழகம் அரசு சிதைத்து விட்டது. என் அன்பார்ந்த பொதுமக்களே, இங்கு கூடி நிற்கின்ற பொதுமக்களே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். உலகிலேயே அதிக மணி நேரம் வாசிக்கின்ற நாடு எது தெரியுமா? இந்தியா தான். ஒரு வாரத்திற்கு 10 மணி நேரம் 42 நிமிடங்கள் இந்தியர்கள் வாசிக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 10 மணி நேரம் 42 நிமிடங்கள் இந்தியர்கள் வாசிக்கிறாங்க. அதுல எத்தனை மணி நேரம் இந்தியாவில் உள்ள இளைஞர்கள் வாசிக்கிறாங்க என்பதுதான் இங்கே கேள்வியே. இங்க உள்ள முக்காவாசி இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள முக்காவாசி இளைஞர்களுக்கு பாரதி யாருன்னு தெரியுமா? பாவேந்தர் யாருன்னு தெரியுமா? பாவலர் பிரிஞ்சிதானுடைய பாடல் தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வாடி 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 கைப்படாத சீடி பாட்டு வேணா சொல்லுங்க, எனக்கு தெரியும் சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள். தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா பாட்டு வேணா கேளுங்க, நான் மறக்காம சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா எங்க அண்ணன் எனக்கு அதான் கத்து கொடுத்துருக்காரு, எனக்கு அதான் தெரியும் சொல்றாங்க இன்னைக்கு இளைஞர்கள். எனக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி தெரியாது, ஐஆர்இஎல் திட்டத்தை ஒரு வருஷம் நீட்டிச்சது எனக்கு தெரியாது, கடலூர்ல ஹைட்ரோ கார்பன் கொண்டு வருது எனக்கு தெரியாது, ஒசூர்ல உள்ள அணையில கர்நாடகா அரசு கழிவுகளை கலப்பது எனக்கு தெரியாது. எனக்கு முட்டு கொடுக்க தெரியும். ஏன்னா எங்க அண்ணா அதுதான் செய்வாங்க, எங்க சட்டமன்ற உறுப்பினர் அதான் செய்வாங்க, அதே எங்களுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அரசியல்னா 1 கிலோ எவ்வளவு கேட்கிற அளவிற்கு இன்றைக்கு இளைஞர்களை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த தமிழக வெற்றி கழகம். இப்படியாப்பட்ட அரசு தான் நீங்க இன்னைக்கு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? மாற்றம் 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 என்று சொல்றாங்க. இன்னைக்கு இதுல பெரும் கூட்டம் இந்த அரசுக்கு, தனியாருடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்கிற அரசு, இந்த அரசுக்கு பெரும் கூட்டம் முட்டு கொடுத்துட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தா நம்ம ஐயா வைகோ அவர்களுக்கு ஏற்கனவே எதுக்க முடி கிடையாது. பின்னணி உள்ள முடியெல்லாம் கீழே கொட்டுற அளவுக்கு இப்படியே தலையை குனிஞ்சிட்டு முட்டா மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். இதெல்லாம் என்னது? இது இதற்காக இத்தனை வருஷமா நீங்க ஐயா கலைஞர் இருந்த மேடையில, எம்ஜிஆர் இருந்த மேடையில, அம்மையா ஜெயலலிதா இருந்த மேடையில இந்த மூச்சுக்கு 300 தடவை தமிழ் மொழி என்று பேசுனீங்க. அன்பார்ந்தவர்களே, இது எப்படியாப்பட்ட அரசுன்னு பாருங்களேன். காரைக்குடியில பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் நின்னாங்க, சரியா? அங்க யாரு வெற்றி பெற்றானா? இந்த பிரபு, ரீல்ஸ் அமைச்சர் ஐயா பிரபு அவர்கள் வெற்றி பெற்றார். ஐயா பிரபு அவர்கள் யாரை எதிர்த்து போட்டியிட்டாரு? காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து ஐயா பிரபு அவர்கள் போட்டியிட்டார். தேர்தலுக்கு பிறகு என்ன நடந்தது? தேர்தல் முடிவு வந்தப்போ பிரபு அவர்கள் வெற்றி பெற்றாரு. காங்கிரஸ் வேட்பாளர் 2ஆம் இடம், அதிமுக வேட்பாளர் 3ஆம் இடம், பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் 4ஆம் இடம் சொன்னாங்க. முதலிடம் டிவிகே, 2வது இடம் காங்கிரஸ்.
இவருக்கு ஐயா காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று பிரபு அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு 2 ஓட்டு ஒன்னாயிட்டு. டிவிக்கவும் காங்கிரஸும் சேர்ந்துட்டாங்க. இவர் வரக்கூடாதுன்னு இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு ஏமாற்றப்பட்டுட்டாங்க. அதே போலத்தான் என்னுடைய தொகுதியும் திருத்துறைப்பூண்டி தொகுதி. நான் வந்து திருவாரூர் மாவட்டம். என்னுடைய தொகுதியில கம்யூனிஸ்ட்ல ஐயா மாரிமுத்து அவர்கள் நின்னாங்க. கிட்டத்தட்ட 70 ஊர்களில் தேர்தல் புறக்கணிப்பு. 70 ஊர்களில் இவர் கடந்த முறை இவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 2021 எம்எல்ஏ ஆகி எங்களுடைய தொகுதிக்கு எந்த சேவையும் செய்யல, அதனால நாங்க இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும். 70 ஊர்களில் என் அன்பார்ந்தவர்களே நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், 70 ஊர்ல தேர்தல் புறக்கணிப்பு நடத்தினாங்க. ஐயா மாரிமுத்து அவர்களுக்கு வாக்கு செலுத்த கூடாதுன்னு டிவிகேல நின்ன பாண்டியன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 65,000 வாக்கு செலுத்தினாங்க. ஐயா மாரிமுத்து அவர்கள் 72,000 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க. கம்யூனிஸ்டுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று டிவிகேக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு இன்னைக்கு கம்யூனிஸ்டும் டிவிக்கும் கூட்டணி போட்டுட்டாங்க. அந்த இடத்துல வாக்கு செலுத்தின மக்கள் ஏமாற்றப்பட்டுட்டாங்க. தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இந்த தாவேக வந்தாலும் சரி, பொதுமக்களாகி நாம் தான் ஏமாற்றப்படுகிறோம். ஒவ்வொரு முறையும் உங்க கூட யாரும் நிற்பது கிடையாது. நாங்கள் மட்டும்தான் உங்கள் கூட தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியா பெருமொழியார நியமிச்ச இந்த நிலத்துல யார் கேட்டா மான தமிழ் மகன் என் பெரியப்பா சீமானவர்கள் ஒருத்தர் மட்டும் தான் இந்த இடத்துல கேள்வி கேட்டாங்க. வேற யாரும் கேட்க தைரியம் இருக்கா? வேற யாராவது ஒருத்தருக்கு இருக்கிறதா? சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் என்ன வித்தியாசம் கூட தெரியாதவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? மன்றமா என்ன மன்றம் கேட்டது? மன்றம் வந்த தென்றலுக்கு நெஞ்சமிட வழி இல்லையே அன்பே என் அன்பேன்னு சொல்லுவாங்க இந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்களும். ஒரே ஒரு கேள்வி, இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவரும் சரி, மற்ற 106 தொகுதியில் வெற்றி பெற்றவர்களும் சரி, மாண்புமிகு தமிழக சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களும் சரி, இங்க மொத்த ஆளுமாங்க மாணவர் பஸ்ல இருந்து நான் ஒத்தாள் வரேன். கருத்தில் ஆளு எங்களை வெல்ல முடியுமா? இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக எதற்கு நீங்க பெருமொழியாக நியமித்தீங்க? எதற்காக 5000 திட்டத்தை கொண்டு வரீங்க? எதற்காக கடலூர் ஹைட்ரோ கார்பன் கொண்டு வரீங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்கு? மக்களுக்கான பிரச்சனை என்ன? பிரச்சனைக்கான தீர்வு என்ன? ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல முடியுமா? துண்டு சீட்டு இல்லாம உங்களால் 10 நிமிஷம் பேச முடியுமா? சொல்லுங்க, பேச முடியுமா? ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதவர்களை ஒரு அறியாமல நீங்க வாக்கு செலுத்தி வச்சிருக்கீங்க. வாக்கு செலுத்தி நீங்க அதிகாரத்தை அவர்களிடத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்ததுனால தான் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் இந்த உச்சி வெயில்ல, இந்த காலை நேரத்துல, இந்த விடுமுறை நாட்கள்ல எங்க எல்லாருக்கும் குடும்பங்கள் இருக்கிறது. இந்த தேர்தலில் நாங்க தோத்துட்டோம், ஜீரோ. நீங்க சொல்ற மாதிரி தேர்தலில் தான் ஜீரோ. மக்கள் களத்துல மக்களுக்காக, மக்கள் உரிமைக்காக போராடுவதில் நாங்கள் தான் 100%. ஜஸ்ட் தேர்தல் அரசியல் தான் நாங்க ஜீரோவாக இருக்கின்றோம். பல போராட்டங்களை முன்னெடுத்துக்கின்றோம். இன்னைக்கும் இந்த உரிமைக்காக மக்களுக்கு இன்னைக்கு பெருமொழியாக நியமித்திடக்கூடாது. நம்முடைய வலியும் வேதனையும் அவர்களுக்கு தெரியாது. நம்ம மொழியை சார்ந்தவர் தான் ஆட்சி அதிகாரத்தில் அவருக்கு தான் இருக்கணும். டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக தமிழ் மொழியை சார்ந்தவர் தான் இருக்கணும் என்பதற்காக உங்கள் பிள்ளைகள் இந்த நேரத்தில் இந்த உச்சி வெயில வந்து கத்துக்கொண்டு இருக்கின்றோம். இனியாவது புரிந்துக்கோங்க, இனியாவது தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நண்பா, நண்பி, ரத்தமே, உறவே என்று சொல்கிறாள் அந்த நடிகர். தன்னுடைய பிறந்த நாளுக்கு, தன்னுடைய புகைப்படத்துக்கு பாலுத்த சொல்வார், தன்னுடைய பிறந்த நாளுக்கு கேக் வெட்ட சொல்வார், தன்னுடைய பிறந்த நாளுக்கு ரத்தம் கொடுக்க சொல்வார். இங்க இருக்கிற ரசிகர்கள் எல்லாரும், பொதுமக்கள் எல்லாரும் என்னுடைய இயக்கத்துல வந்து சேருங்க, என்னுடைய கட்சியில வந்து சேருங்கன்னு சொல்வார். ஆனால் மறந்தும் கூட ஒரு புத்தகத்தை பத்தியோ, ஒரு புரட்சியாளனை பத்தியோ, நாட்டில் நடக்கிற சிக்கலை பத்தியோ, என் பெரியப்பா சீமானவர்களை மாதிரி கனிம வளம், காட்டு வளம், நீர் வளம், நில வளம், மண் வளம், மலை வளம், இந்த வளங்கள் பத்தி எல்லாம் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு இதை பற்றி என்னன்னே தெரியாது. அதை முதல்ல புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கானவர் நாங்கள் தான். இந்த உச்சி வெயில நின்று கத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கானவர் நாங்கள் தான். அந்த கத்திட்டு இருக்கோம்ல, எளிய பிள்ளைகள் கத்திட்டு இருக்கோம்ல, நாங்கள் தான் உங்களுக்கானவர்கள். என்னை பாருங்க, நான் ஒரு சிறுவன். இந்த நேரத்தில் என்னை மாதிரி ஒரு சிறுவன் இன்றைக்கு எந்த கட்சிகளிலும் எங்களை மாதிரி பேச முடியாது. அந்த மாதிரி அறிவான பிள்ளைகளை என் பெரியப்பா சீமானவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதி இந்த டிவிக்கல்ல முட்டு கொடுக்குறாங்க இன்ஸ்டாகிராம்ல, விர்ச்சுவல் அபியூசர்ஸ். அவங்கள்ட்ட போயிட்டு கேள்வி கேளுங்க, டெல்லி சிறப்பு பிரதிநிதினா என்ன, அப்படியா, எந்த நாட்டு எந்த மொழியினுடைய சொல் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா என்னட்ட கேளுங்க, நான் இதை பத்தி 1 மணி நேரம் விளக்கம் அளிப்பேன். எங்களுக்கு பாடம் கத்து தந்த ஆசான் என் பெரியப்பா சீமானவர்கள் அப்படி எங்களை அப்படி உருவாக்கி வைத்திருக்கின்றார். எங்களை அறிவார்ந்த பிள்ளைகளாக உருவாக்கி வைத்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் எங்களை தேர்ந்தெடுக்க தவறிவிட்டீர்கள். அன்பார்ந்த பொதுமக்களே, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு சட்டமன்றம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நான் இன்னைக்கு கல்லூரி படிக்கிறேன். எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும் போது நான் வீட்டுக்கு போவேன். அப்ப அம்மா கொஞ்சம் சமைக்க லேட் ஆயிடும். நான் அப்ப அழுதுட்டு உட்காந்துருப்பேன். அப்ப எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பவுல்ல மிச்சர் கொட்டியாந்து கொடுத்து, தம்பி இந்த அப்பா சுட்டி டிவி பாருப்பான்னு சோட்டா பீம் போட்டு காமிப்பாங்க. நான் என்ன, அப்பாடா அம்மா சோட்டா பீம் போட்டு காமிச்சிட்டாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே மிச்சர் சாப்பிட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு அதே மிச்சரை சாப்பிட்டுட்டு சட்டமன்றத்தில் அண்ணன் உதயநிதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசுற பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். அவ்வளவு கேலி குத்தா இருக்கு. அந்த அளவுக்கு சிரிப்பாக இருக்கிறது ஒரு சட்டமன்றம்.
இவர்களை நீங்க வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பியிருக்கீங்க. எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இது. இனியாவது சிந்திங்கள். கண்டிப்பாக இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியை ஒரு தமிழனை நியமிக்க வேண்டும். இந்த கன்னடரை நீக்கி ஒரு தமிழனை நியமிக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தமிழர் பிரபாகரன் வாழ்க.